ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தந்தூரி சாய். எல்லார் வீட்லேயுமே ஈவினிங் டீ குடிக்கிறது வழக்கம். அதையே ஸ்பெஷல் ஆக்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி தந்தூரி சாய் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மண் பானையிலேயே சின்ன சைஸ் வாங்கிக்கோங்க, அதாவது செம்பு சைஸ். மண் கலயம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த மண் கலயத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அது ஹீட் ஏறணும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஹீட் பண்ண வச்சுருங்க. அட் த சேம் டைம் நம்ம டீ போட்டுடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துறோம். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள், 2 ஏலக்காயை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துறோம். பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி தட்டி நல்லா வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது டிகாஷன்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. டிகாஷன் எல்லாமே நல்லா இறங்கணும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் 4லேருந்து 5 பேர்த்துக்கு டீக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. சில பேர் வீட்டில் கிராம்பு பட்டைலாம் சேர்ப்பாங்க. நீங்கள் எப்படி ரெகுலராக டீ குடிப்பீங்களோ அதே மாதிரியே டீ போட்டுக்கலாம். இப்போது டிகாஷன்லாம் இறங்கி டீ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி டீயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மண் கலயமும் நல்லாவே ஹீட் ஏறிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறோம். ஒரு பாத்திரத்தோட நடுவில் வச்சுக்கோங்க. இப்போது ஃபில்ட்ரு பண்ண டீயை மண் கலயத்துக்குள்ளே சேர்த்துருங்க. இந்த மண் கலயம் நல்லா ஹீட்டாக இருக்கும். நீங்கள் டீ சேர்க்கும் போது நல்லா பொங்கி வரும். அதுதான் அந்த ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தூரி சாயில் சுகர் சேர்க்குறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த பால் நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன், அதனால் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டம்ளரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து தந்தூரி சாய் ஊற்றி சூடாக சர்வ் பண்ணுங்கள். உங்கள் ஈவினிங்கை ரொம்ப ஸ்பெஷலாகிற தந்தூரி சாய் ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை ஃபீட்பேக் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.